மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ரோமன் ரேஞ்ச் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இனி பர்மனெண்ட்டாக வர போகிற வீடியோ இது. இந்த கேம் தான். நடுவில் கொஞ்சம் கேமும் போடுவேன். இது பேர் தான் ஹைட் ஆன்லைன். என்னடா என்ன இன்டர்வியூ போடணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டோம் கைஸ். இனி நம்ம இன்டர்வியூ போட மாட்டோம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சிக் மாதிரி தான். இந்த அக்கீல் வராமல் பாருங்க அன்று. இந்த கேமில் வந்து நம்மளுக்கு பவர்ஸ்லாம் இருக்குது. ஒரு சில பவர்ஸு அன்றுக்கு வந்து ஒரு சில பவர் இருக்குது. இல்லை ஒரு சில இல்லை, ரெண்டு பேத்துக்குமே ஒரு பவர் தான். பாட்டு வேறு ஓடுதுங்க. இங்கே கீழே லெஃப்ட் சைடு ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எமோஜி மாதிரி பிளிங்க் ஆகும். அது பக்கத்தில் ஒரு டைமிங்கும் ரெடியூஸ் ஆகும். இப்போ வந்து 25 செகண்ட் காமிச்சுதா, அது வந்து முடிஞ்சோடனே ஒரு 7 செகண்ட் வந்து பாடும். அந்த பாடுறப்ப சைடில் தெரியுற எமோஜி வந்து நம்ம மண்டைக்கு மேலே தெரியும் கைஸ். அதுதான் கைஸ் கேம். இது வந்து ஹேங்கர் கைஸ். இந்த இடத்துல வந்து செம்மையாக இருக்கும். இந்த இடம் ஒளியத்துக்கு. இந்த இடத்துல நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இப்படி வந்து அந்த சைடு போந்து கீழே ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா, கதவு திறந்துக்குது பார்த்தீங்களா, திறந்துருக்க மாதிரி இந்த சைடில் இருக்கிற மாதிரி அந்த சைடு ட்ரம்மு பக்கத்தில் அது மாதிரி எகிரி மறுபடியும் மேலே வந்து ஏறிக்கலாம். மறுபடியும் பாட்டு வருது சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம பன்னிக்குட்டி பொம்மையும் இருக்கும். என்ன தெரிய போகுதுன்னு தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கும் லைஃப் இருக்குது. எப்போ லைஃப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த பன்னிக்குட்டியாக இருக்கேன். எனக்கு கீழே ஒரு ட்ரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரம்மில் யாருமே இல்லை. ஆனால் அவன் சொல்கிறான்னா அவனுக்கு ஹெல்த்து குறையுங்க, சஞ்சா குறையும். அதுதான் கைஸ், அன்றுக்கும் ஹெல்த்து குறையும். அன்று நம்மளை சுட்டாலும் நம்மளுக்கும் ஹெல்த்து குறையும். பாருங்க மறுபடியும் பாட்டு வருது. ஆனால் இந்த இடத்த எவனுமே ஒரு வாட்டி கூட கண்டுபிடிக்கல. நான் ஏகப்பட்ட மேட்ச் அழகிட்டேன். இதுதான் ஃபஸ்ட் வீடியோ நான் போடுறது. இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் வீடியோ இதுதான். ஜெயிச்சா நல்லாயிருக்கும் கைஸ் இந்த கேமில். ஓகே, நம்மளும் கொஞ்சம் என் மேலே ஸ்மைலி இருக்கா, அதெல்லாம் எமோஜி. சரி ஓகே, நம்ம எத்தனை பிளேஸ் பார்க்கல கைஸ். அவ்வளோவா ஏன்னா எனக்கு வந்துடும் பயம். இதை பாருங்க, லாஸ்ட் பிளேஸ் ப்ராப்ஷன் இருக்கா, அதுதான் நம்ம. இந்த கேமோட பேர் ஹைட் ஆன்லைன் கைஸ். இதில் ஏகப்பட்ட மேப் இருக்குது. இதை பாருங்க, எவனோ ஒருத்த ஸ்ப்ரைட் டப்பா மாதிரி வந்துருக்கான். அவன் சிரீரம் போடுறான், சிரீர எமோஜி போடுறான். நம்மளும் போடுவோம். ஐயோ மாட்டிக்கு போகும்போதே டே போயிடுறா. ஐயோ 18 செகண்ட். அதே மாதிரி வந்து இதில் ஆடு பார்த்தா தான் உங்களுக்கு பவர் கிடைக்கும் கைஸ். இப்போயே சொல்லிடுறேன், ஆடு பார்க்காம உங்களுக்கு பவரே கிடைக்காது. பாருங்க, ஒருத்தன் கூட இன்னும் நம்மளை பார்க்கல. இந்த ஸ்ப்ரைட் பாட்டில் தான் வீணாக போய் மாட்டிக்கிறான் வாண்டடா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஸ்ப்ரைட் பாட்டில் தான் முன்னாடி போகிறோம். இதில் வந்து பன்னி மாதிரி சைடில் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பாருங்கள் பன்னி இருக்கா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓடலாம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஸ்பீடாக ஓட முடியாது. ஆனால் நம்ம பக்கத்தில் எனிமி இருந்தோம்னா பண்ணியாக மாறிடுவோம். எப்படி தானே கேட்குறீங்க. இதை மாட்டி விட்டு போகிறான் பாருங்க. கோழி, ஆடு, பன்னி, இது 3 தான் ஏதாவது ஒன்று ஆக முடியும். பார்த்தீங்களா, கோழி ஆயிட்டான். நம்ம சும்மா எமோஜி போட்டுட்டே இருப்போம். அதே மாதிரி ஹண்ட்ரஸாக இருக்கும்போது நீங்கள் எப்போ பாரு எமோஜி போட்டுக்கிட்டே இருக்கணும் கைஸ். ஆனால் எமோஜி போட்டாதான் நம்ம இந்த மாதிரி ப்ராப்ஸாக இருக்கோம்ல, அவனும் எமோஜி போடுவான். பார்த்துட்டாங்க. இதை பாருங்கள், இப்படி தான் சொன்னேன். ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு ஏற முடியல. இப்படி ஏறி ஐயோ முடியல. 2 செகண்ட்ஸ் கைஸ் வின்னே பண்ணியாச்சு. இந்த இப்போ ஏறி என்னமோ சொல்லணும், எதில் விட்டேன், ஐயோ மறந்துச்சு கைஸ். இருங்க, ஐயோ மறந்துச்சு. சரி விடுங்க, அது அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆமாம், கதவு வீடு நீங்கள் நிற்காதீங்க. எப்போவுமே கதவு வீடு இருந்தால் அந்த பன்னி பவர் யூஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. அப்புறம் எல்லாம் பண்ணியாக மாறிட வேண்டியதான். இங்கே ஏதாவது நாய் இருக்கா, எவனும் இல்லை. ஓகே, மேலே போக வேண்டியதான். மேலே அடி அப்படின்ற மாதிரி. ஐயோ இங்கே பாருங்க, நீங்கள் பாருங்க, இந்த இப்படிதான் பண்ணி போவேன். ஆடா மாற்றிட்டோம். சூப்பர். மாடு கூட மாறலாம் போல. இப்போ தான் நானே நோட்டீஸ் பண்ணேன். இதை பார்த்துட்டேன். அங்கே மேலே பெட்ரோலுக்கு என்ன மாறலாம். இந்த பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே இருக்கான் பாருங்க. போடுறேன். எனக்கு பாட்டு ஒரு சவுண்டு கேட்குது. நாங்கள் ஒருத்தன் போனோம் நான் பார்த்துட்டு வந்தான் பண்ணி பையன். பார்த்தீங்களா, நம்ம வச்சு இது லாங் ரேஞ்சுக்கு கொஞ்சம் லாங்கில் இருந்தாலும் அடிக்கலாம். இதுலேயும் லாங் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்செலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க இருக்குது. உடனே அப்படி கொண்டு ஞாபகம் வந்துச்சு கைஸ். அப்போ என்ன சொல்லலான்ட்டு ஆடு பார்த்தா தான் உங்களுக்கு பவர் கிடைக்கும். ரோமன் ரேஞ்ச் நம்ம பேர். ஓசிக்கில் இதில் நிறைய இதில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது இந்த கேமில். நான் அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு எப்படிலாம் விளாடணும்னு சொல்கிறேங்க. நம்ம எம்டிஎஃப்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அவர் சேனலை பார்த்து தான் நானே இந்த கேம் ஆட ஆரம்பித்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏதோ ஒரு நாய் ஆடா மாத்திச்சு. எந்த மாடு என்ன ஆடா மாத்துனதுன்னு தெரியல.
இந்த பாருங்க இந்த மாதிரி எமோஜி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் இதாங்க சாரி எமோஜி போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த எமோஜி போட்டால் தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் ப்ராப்ஸாக அந்த பண்ணிய மாதிரி அதுதான் கைஸ் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். இந்த எமோஜி போட்டால் இப்போ வந்து ஆப்போனண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் ப்ராப்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம எமோஜி போடுறோமா சைடில் வரும். அவங்களும் எமோஜி போட்டால் மேலே அவங்க என்ன எமோஜி இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து ஸ்மைலி எமோஜி போடுறேன்னு வச்சுக்கோங்க, என் தலை மேலே அது தெரியும், என் மண்டைக்கு மேலே ஸ்மைலி எமோஜி தெரியும். அப்போ கூட அப்போ ராப்ஸாக இருக்கும்போது நான் அதை பண்ணி கொடுப்போமே அதனால அப்போ சைடில் ஒருத்தன் கோழியாக மாற்றிட்டு போனால ஸ்ப்ரைட் பாட்டில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு போனான் கோழியாக மாறினா. அதுக்கப்புறம் வந்து ஸ்மைலி எமோஜி போட்டாங்க கைஸ். ஓகே இந்த சைடு வேறு ஒரு நாய் போச்சு. இந்த அட்டை தான் ஐயோ கருமம் பிடிச்சவன் பண்ணியாக மாற்றினான். என்ன கருமுண்டா இது, அதுவும் ஸ்க்ரீனை கூட மூவ் பண்ண முடியாது கைஸ் இந்த கேமில் பண்ணியாக மாறினா, அது ஒரு விஷயம். அதே மாதிரி ஆப்போனண்ட்டுக்கு வந்து பண்ணி பவர் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கிரானைட் போட முடியும். நேடு கிரானைட். ஓகே இப்போ மேலே போவோம் இருங்க. இந்த சைடு போய் நீங்கள் சும்மா சுட்டு பார்க்கணும், ஹெல்த்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நினச்சேன்டா இந்த அட்டையாக தான் இருப்பான்டா. ஐயோ கைஸ் அப்போலாம் மாறியாச்சு. புடா மேலே போடா. இதா இங்கே இருக்கா போட்டா நேட ஓசியில் வச்சாச்சு கைஸ். ஓகே இங்கே வந்து அவ்வளோக்கா யாரும் செக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது நாய் உட்காந்துருவோம். இதை பாருங்க சொன்னல இங்கே எவனாவது உட்காருவான்டா, அவனே தான் உட்காந்துருக்கான் என்ன. ஆனால் அதே மாதிரி பெரிய பொருளாக நீங்கள் மாதிரி உட்காந்தீங்கன்னா உங்களால் மூமெண்ட் கொடுக்க முடியாது. ஆனால் வந்து பாட்டு ரொம்ப லேட்டாக வரும். இப்போ எனக்கு பாட்டு வந்துச்சு அண்டர்ஸ் வின்னு கைஸ், அண்டர் வின் ஆயிடுச்சு, மிச்சி வின் ஆயாச்சு. ஓகே ஐயோ கெசோலின். அதே மாதிரி பெரிய பொருளாக மாறிடுங்க ஸ்டார்டிங்கில். இந்த மேலே கவுண்ட் சொல்லுதுல 10 செகண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன பொருளாக மாறினீங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய இந்த பார்த்தீங்களா 45 செகண்ட் இருந்துச்சா. இங்கே சின்ன பொருள் பண்ணிக்கு எவ்வளோ இருந்துச்சு 40 செகண்ட் இருந்துச்சா, 22 செகண்ட் இருந்துச்சா, அதே தான். ஆனால் வந்து அதே வராது, அந்த பொருளுடைய கவுண்ட்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே மறுபடியும் அதே இடத்துல வந்து உக்காந்தாச்சு. இப்போ அந்த நேரத்துக்குலாம் நம்மளுக்கு பாட்டு வந்திருக்க வேண்டியது தப்புச்சோம். நீங்கள் வேறு போகிறானுங்க கீழே அதே பண்ணுறீங்களா, போங்கடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, டே போங்கடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. இவனுங்க வேற 3 பேர், ரைட்டில் ஒருத்தன், லெஃப்ட் கீழே ஒருத்தன், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஒருத்தன் போனான். மாட்டிக்கினேன் செத்தேன். 2 பேர் கீழே, ரைட்டில் வந்துருக்காங்க. பாட்டு வேற ஓடுது சைடில் பாருங்க. உங்களுக்கு அந்த எமோஜி வந்து நம்ம தலைக்கு மேலே தெரியும். ஓகே இப்போ நேராக வந்து வரானுங்களா தெரில, ஆனால் எமோஜி போட்டு வந்துட்டாங்க. ஐயோ செத்தன்னு நினைக்கிறேன். போட மேலே போடா, அப்படியே கீழே இறங்க. பண்ணியாக மாற்றியாச்சு. இதை பார்த்தீங்களா ஸ்பீடாக வரும், இது பார்த்தீங்களா பண்ணியாக மாத்தினா. ஐயோ அடிக்கிறானுங்க. ஓடுங்கள் அந்த ஆபத்து நம்மளுக்கு தான் நோக்கி வருகிறது தானே, ஒரு ஓடுங்கள். அப்போ ஆனால் தப்பிச்சாச்சு கைஸ். ஐயோ இங்கே வேற உட்காந்துருக்கேன், பாட்டு வரப்போகுது. பாட்டு வந்துச்சுங்க. ஐயோ பார்த்துட்டான். ஐயோ வரான், நல்ல வேலை கீழே விழுந்தான் பைத்தியக்காரன். யாருங்க உனங்க ஒரு கீழே இறங்கி வரணும் கூட தெரியல உனங்களுக்கு, பைத்தியக்கார பசங்க. ஆமாம் இந்த மூமெண்ட் கொடுக்க மாதிரி தானே நின்னா, அப்போ இது மாதிரி ஏறி அது மாதிரி ஜம்ப் பண்ணாலும் சரிங்க. நம்ம கோனா மாறிட்டு இங்கே நின்றுவான். அண்டருக்கு டேமேஜ் வருவோம் விழும், ஏன்னா நம்ம கோனா இருக்கும்ல, இந்த கோனில் தான் அடி விழும். இப்போ பின்னாலேருந்து எவனாவது வந்தானா என் சோழி அவ்வா முடிச்சு. ஐயோ என்ன ஒரு நிமிஷம் இருக்கே, சரி மோதி போட்டு விடுவோம். வின் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ், வின் பண்ணுறேங்க. ஐயோ நாய் மேலே வந்துச்சு, கிரானைட் போட்டாங்க. அதே மாதிரி இந்த கேமில் 30 செகண்ட்ஸ் கீழே வந்தீங்கன்னா உங்களால் ரீஸ்பான் ஆக முடியாது. ரீஸ்பான் வந்து ஆடும்னா நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ்குள்ளேயே செத்துருங்க. உங்கள் ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுப்பா. பாருங்க ரோமன் ரேஞ்ச் கேமிங் மேலே இருக்குது பார்த்தீங்களா, ரோமன் ரேஞ்ச். கீழே வேற ஒரு பைத்தியக்காரன் போகிறான். மேலே என்னென்னலாம் நடக்குதுன்றது நம்மளுக்கும் தெரியும். மேலே வந்து வருது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மாதிரி, அதுதான். ஓகே இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, சான்ஸ் இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது. நம்மளுக்கு 23 செகண்ட்ஸில் பாட்டு வந்துடும். எப்படியும் ஒரு 5 செகண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கும். அப்போ போய் கீழே மஜா பண்ணலாம். ஐயோ பைத்தியக்காரனுங்க வந்துட்டானுங்க. நல்ல வேலை நின்றுட்டோங்க கைஸ். கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிங்க, கண்டுபிடிச்சிருப்பானுங்கய்யா. பேசாம எனக்கு ஒரு பிளான் தோணுது, இது உள்ளே போயிடலாம். சூப்பர் உள்ளே போயாச்சு.
எமோஜி போட்டுடுவோம். ஐயோ பார்த்துட்டான். ஐயோ செகண்ட்ஸ் அவ்வளோதான். ப்ராப்ஸ் வின். அப்பா அடா வந்துச்சுங்க. ஒரு பைடு சீரை எமோஜி போட்டுடுவோம். வின்னுடா வின்னு. ஐயோ தெரியாம கிரானைட் பட்டனை தொட்டுடுங்க. ஆடாம டேய் ஃப்ரண்ட்டில் இருக்கிறான் அவனை ஆட மாட்டேன். பின்னாடி என்ன ஆட மாட்டேன். ஒரு வேலை ஹேக்கராக இருப்பானோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் அவன் ஹேக்கராக தெரில. அப்புறம் மறுபடியும் மேலே போகலான்னு பார்த்தா எவனாவது இருப்பான்னு பார்த்தா இவன் கிரானைட் போட்டான் அவனை. சரி இந்த சைடில் எவனாவது இருப்பான் மேலே ஏறி போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த டின்ட்டை எல்லாம் சுட்டு பார்ப்போம். ஐயாம்மா நீங்கள் கண்ணா அப்படின்னான்னு சுற்றா கூட எவனாவது ஒருத்த மலையாவது பட்டா போடும். இல்லைன்னா அவன் பயத்துலேயே எதிரி குதிப்பாங்க கைஸ். ஓகே நீங்கள் அன்ட்ராக இருக்கும் போது இப்போ நீங்கள் ஈஸியாக தேடுறது வந்து மேலே வந்து தேடுங்க. ஓப்பனாக இருக்கிறவனுங்களை வந்து மேலே வந்து தேடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா அவங்க ஒருத்தன் உள்ளே ஒன்றா ஆனால் இல்லை இந்த கீழே இருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க அந்த பாக்ஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம டீம்மேட் பாடுவான் சொல்லி வாய முள்ள அதுக்குள்ள அந்த பாக்ஸ் ப்ளீஸ் எப்படி ஓசிக்கு 32 கேட்ஸ் ரோமன் ரேஞ்ச் இருந்துச்சு பண்ணுங்களே. நீங்கள் நம்ம கூட சேர்ந்து விளாடணுன்னா எப்பன்னு மட்டும் கமாண்டில் சொல்லுங்க. நான் அப்போ உங்கள் கூட சேர்ந்து விளாட்றேன் கைஸ். ஓகே இங்கே எவனாவது இருக்கானா? எவனும் இல்லை. சும்மா சுடுவோம். ஹெல்த்தை வச்சு என்ன பண்ணுறது? இதை பார்த்தீங்கன்னா ஹெல்த்து குறையும். உங்களுக்கு சொன்னது ரொம்ப ரொம்ப பெரிய பொருள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்து பயங்கரமாக குறையும். இது கிரானைட் கருமா பிடிச்சவன் எங்க கிரானைட் வேஸ்ட்டு. டே அவன் சாவு என் கையில் தான்டா. எங்கே இருந்தாலும் சரிடா போங்க. நான் மேலேருந்து வரேன். பேக்கப் கொடுக்குறேன் மேலேருந்து சீக்கிரம். ஓ எங்கே இருக்கான்னு தெரில. சரி இந்த கோனை சுட்டு பார்ப்போம். இதா இங்கே தான் சொன்னாங்க. இங்கேயும் ஏறினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். எனிமி எங்கே இருக்கான்னு கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ப்ராப்ஸ் எல்லாம் இதை பார்த்தீங்களா இப்போ எப்படி பேக்கப் கொடுக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி பேக்கப் கொடுத்து நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிடலாம் கைஸ். யார் எம்பிபியாக வர போகிறதுன்னு தெரில. நம்ம வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து பாயிண்ட் ஏற்றணுங்க. சாகாமல் விளாண்டா பாயிண்ட் ஏற்றிடலாம். செத்து விளாட்னா பாயிண்ட் குறைஞ்சிரும் கைஸ். இங்கே தான் ஒருத்தன் தான். இங்கே பாக்ஸ் இருந்த மாதிரி தெரியலையே. இருந்திருக்க போல நம்ம தான் கவனிக்கல. ஓகே இந்த ட்ரம்மை சுட்டு பார்ப்போம். கண்ணா அப்படின்னா சுட்டு பார்ப்போம். அப்போ தான் எவனாவது வருவான். அவ்வளோதான் இந்த இடம் ஃபுல்லாக கிளியரு. எவனும் இல்லை. ஓகே மேலே 3 ரவுண்ட் நம்ம தான் ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன். ப்ராப்ஸ் ஒரு வாட்டி ஜெயிச்சோம். இல்லை 4 ரவுண்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். இதுதான் 4வது ரவுண்டு. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அன்சரு 2 ப்ராப்ஸ். ஆமாம் 3 தடவை தான் ஜெயிச்சிருக்கோம் கைஸ். இந்த ஒரு தடவை ஜெயிச்சா மேட்ச் இதுதான் ஃபைனல் ரவுண்டு போல். அவனுக்கு 2 தடவை தொட்டி முடிச்சிட்டாங்க. நம்ம 4வது தடவை தொத்திருக்கோம். கோனை போடு. கோனை இப்போ போடல. என் பேருக்கு ரோமன் ரேஞ்சில் போட்டுட்டாங்க. பைத்தியக்காரன் நூப்புன்னு சொல்லிட்டு உணவு ஒத்துக்கிறான். அவன் தான் அடிச்சிருக்கான் போல். இந்த கோனை சுட்டு பார்ப்போம். 10 HP. இதுக்கு மேலே இந்த பொருளையாவது சுட்டோம் நம்ம சத்தம். சரி ஒரு மேலே பேக்கப் கொடுப்போம் நம்ம டீமேட்ஸ்க்கு. அண்ட்ரஸ் வின்னு வந்தால் நல்லாயிருக்கும். கீழே உணவு இருக்கானா குதிச்சு பார்ப்போம். கைஸ் இதோ நான் கேம் பிளே கொடுத்துட்டு தான் வாய்ஸ் கொடுக்குறேன். எமோஜி போட மறந்துட்டேங்க. சாரி கைஸ். ஓகே 29 பாயிண்ட் தான் இருக்குது. நம்ம எம்பிபியாக வர முடியாது. வாய்ப்பே இல்லை. இப்படி தாவி கீழே எவனாவது இருந்தாலும் அப்படி போய் அடிச்சிடலாம் கைஸ். இதை இப்படி தாவி வந்து அடிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஐயோ ப்ராப்ஸ் கைஸ் மொத்தமாக கைஸ் இருந்திருக்கான் போல. ஒஷூ நூபு தான் வந்திருக்கான். ஓகே கைஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும். பாய் ஃப்ரம் ரோமன் ரேஞ்ச் கேமிங். பாய்.